தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டு பிறக்க உள்ளதை முன்னிட்டு கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு வரத் தொடங்கிய பொதுமக்கள். கடலூர் கடற்கரையில் உற்சாக அலை எழும்பி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், அங்குள்ள கள தகவல் என்ன? ஆண்டை வரவேற்க உலகம் முழுவதும் மக்கள் தயாராகிவிட்டார்கள். குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் என்பது கடலூர் வெள்ளி கடற்கரை. இந்த வெள்ளி கடற்கரையில் 2024 ஆண்டை வரவேற்பதற்காக மக்கள் கூட்டம் அலையென திரண்டிருக்கிறது. அதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். பொதுமக்களுக்கு காவல்துறையும் ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக உங்கள் மகிழ்ச்சி எந்தவிதமான ஆபத்திலும் சென்றுவிடக்கூடாது. அதே சமயத்தில் உங்கள் மகிழ்ச்சியானது மற்றவர்களுக்கு தொந்தரவாக மாறிவிடக்கூடாது. எனவே பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள், ஆனால் அடுத்தவருக்கு தொந்தரவு செய்யாத வண்ணம் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்திருக்கிறது. மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால், இரவு நேரங்களில் 2 சக்கர வாகனத்தில் வேகமாக செல்வதன் காரணமாக விபத்துகள் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மகிழ்ச்சியை அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் கொண்டாட வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்திருக்கிறது. அதே சமயத்தில் இதுபோல் சுற்றுலா தலங்களும் கோயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோத தொடங்கிவிட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வெள்ளி கடற்கரை, பிச்சாவரம் இந்த பகுதியெல்லாம் சுற்றுலா தலங்களாக இருக்கிறது. கோயில்களை பொறுத்தவரைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயில், திருவந்திபுரம் தேவநாத சாமி கோயில், விருத்தாச்சலம் விருதீஸ்வரர் கோயில், இந்த கோயில்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவு கூட்டம் வரும் என்ற காரணத்தினால் அங்கெல்லாம் சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இங்க இருக்கும் பல சுற்றுலா பயணிகள் நம்மளோட இருக்க கேட்கலாம். இந்த புத்தாண்டை எப்படிமா வரவேற்க தயாரா இருக்கீங்க? மக்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க வந்தது நாங்க பண்ருட்டில இருந்து வந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நியூ இயர் அட்வான்ஸா என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கோம். எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. இதே போல் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் நேரடியாக பார்க்கலாம். அவர்கள் தண்ணீரில் இறங்கி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையும் ஆங்காங்கே தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதற்கான காரணம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே சமயத்தில் மாவட்டம் முழுவதும் காவல்துறை பல்வேறு விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் புதுவை மாநிலத்திலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். காரணம், அங்கிருக்கும் மதுபாட்டிலை கடத்தி வந்து இங்கு விற்பனை செய்யும் சிலர் முயற்சிக்கிறார்கள். அதையெல்லாம் தடுக்க காரணத்திற்காக காவல்துறையும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வெள்ளி கடற்கரையில் இரவு 10 மணி வரைக்குமே மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு யாருக்குமே இங்கே அனுமதி இல்லை. அதே சமயத்தில் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யும் வண்ணமாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடாது. அவரவர் இருப்பிடத்தில் தான் இந்த புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்திருக்கிறது. ஸ்ரீதர், கடற்கரைக்கு வரும் மக்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது? நிச்சயமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த அலை என்பது தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படும் காரணத்தினால் காவல்துறை ஆழமான பகுதிக்கு செல்லக்கூடாது. உங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடுங்கள். ஆனால் ஆழமான பகுதிக்கு செல்லும் போது ஏதேனும் விபத்துகள் ஏற்படும். எனவே அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் உள்ளே சென்றால் உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த மகிழ்ச்சி வேறு விதமாக மாறிவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் மாவட்டம் முழுவதும் இரவு நேரங்களில் வேகமாக வாகனங்களில் செல்வது, மதுபோதையில் கூட்டமாக செல்வது, மதுபோதையில் வாகனம் ஓட்டுவது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று காவல்துறை அன்பான ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கார்கள். அப்படி மீறுவோர் மீது கட்டாயம் நடவடிக்கை பாயும் என்றும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடற்கரை பகுதி என்பது இன்று இரவு 10 மணி வரைக்குமே அனுமதிக்கப்படும். அதன் பிறகு அனுமதி கிடையாது என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இரவு நேரங்களில் கூட்டமாக பொதுமக்கள் இருக்கும் இடங்களில் இதுபோல் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டால் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும். எனவே உங்கள் இருப்பிடங்களில் நீங்கள் புத்தாண்டை கொண்டாடுங்கள். அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று காவல்துறை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. அதே சமயத்தில் இரவு முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இரவு நேரங்களில் வேகமாக 2 சக்கர வாகனங்களில் செல்வதால் விபத்துகள் ஏற்படும். அதை தடுப்பதற்கான காவல்துறை பல்வேறு விதமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. காவல்துறை பொறுத்தவரைக்கும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும்
பொதுமக்கள் அதற்கான ஒத்துழைப்பை தர வேண்டும். அப்போதுதான் இந்த புத்தாண்டு வரவேற்பதற்கான மகிழ்ச்சி இருக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக பிரச்சனை தான் ஏற்படும் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் தற்போது இந்த 2024ஆம் ஆண்டை வரவேற்கான உற்சாகத்தில் தான் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. கடலூர் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மக்கள் குவிந்து வருகின்றனர். அதனை காட்சிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களுக்கும் நன்றி ஸ்ரீதர். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.